وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. قال الله تعالى في آية: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وفي آية أخرى: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: فإن أصدق الخير الحديث كتاب الله تعالى وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم فشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أيها الحاضرون في الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله. அனைத்து புகழும் புகழ்ச்சியும் அகில உலகத்தின் இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாக்கி, அவனது அன்பும் கருணையும் சாந்தியும் சமாதானமும் இரு உலகத்தின் இறுதி நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும், அவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை தங்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளாக யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்தார்களோ அத்தனை உத்தம சத்திய சஹாபாக்கள், இன்னும் மறுமை நாள் வரையும் வாழக்கூடிய முஸ்லிம்களான ஆண் பெண் அனைவரும் மீதும் உண்டாகட்டுமா. அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியவர்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய அளப்பெரும் கிருபையினால் இறைவனை பணிந்து வணங்குவதற்காக, அவனிட்ட கட்டளையை நிறைவேற்றுவதற்காக அவருடைய இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம். நம்முடைய எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு அதற்கு நிறைவான நற்கூலிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குன்றாமல் குறையாமல் நமக்கு வாரி வழங்குவானாக. நம்மை படைத்து கண்காணித்துக் கொண்டிருக்கிற எல்லாம் வல்ல அல்லாஹ்வை என் நேரமும் பயந்து வாழும்படி என்னையும் உங்களையும் கேட்டுக்கொண்டவனாக ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூ உலகில் மனித சமூகத்தை படைத்து ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்து இந்த அத்தனை மக்களையும் அல்லாஹ் பரவ செய்திருக்கிறார். பூமியில் வாழ்கிற எந்த திசையில், எந்த நாட்டில், எந்த மொழி பேசுகிற, எந்த நிறத்தை உடைய மக்களாக இருந்தாலும் இவர்கள் அத்தனை பேரும் ஓர்தாய் மக்கள் என்பது முஸ்லிம்கள் நம்ப வேண்டிய அடிப்படை நம்பிக்கை. அப்படி உலகம் முழுக்க வாழ்கிற மக்களை, இந்த மக்களுக்குள் இருக்கிற தொடர்பு எப்படியாக இருக்கும் என்றால் 3 வகைகளில் இருக்கும். ஒன்று நிறத்தால், இனத்தால், மொழியால், நாடால்
பாகுபட்டு எங்கோ ஒரு மூலையில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், அவர்களுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் இருக்காது. நம்முடைய வாழ்நாளில் அவர்களை பார்க்கவே மாட்டோம், பார்த்திருக்கவே மாட்டோம். நாம நம்ம நாட்டை விட்டு வெளியிலேயே போயிருக்க மாட்டோம், நாம நம்ம மாநிலத்தை விட்டு வெளியிலேயே போயிருக்க மாட்டோம். இப்படியாக உலகின் பல நாடுகளில் வாழ்கிற மக்கள், அவர்களுக்கும் நமக்கும் எந்த தொடர்புமே இருக்காது. இப்படி நமக்கும் அந்த மக்களுக்குமான தொடர்பு இருக்கும். இரண்டாவது வகையான மக்கள் யார் என்றால், நம்மை பெற்றெடுத்த, நாம் பெற்றெடுத்த, நம்மோடு உடன் பிறந்தவர்களை திருமணம் செய்து கொடுத்த இடம், உடன் பிறந்தவர்களுக்கு பிறந்த குழந்தைகள், அவர்களின் உறவுகள், அப்படி உறவுகளாக சில மனிதர்களோடு நமக்கு தொடர்பு இருக்கும். இது இரண்டாவது வகை. மூன்றாவது வகையான மக்கள் யார் என்றால், இவர்களிடத்தில் உறவும் வகை தொடர்பு இருக்காது, நண்பர்களாக நாம் பழகி கொண்டிருப்போம். தெரிந்தவர்கள், ஒன்றாக வேலை பார்க்கிறார், ஒன்றாக படிக்கிறார், தினமும் வேலைக்கோ அல்லது படிப்பிற்கோ போகும் பொழுது ஒன்றாக நாங்கள் பயணம் செய்கிறோம், எனவே நாங்கள் நண்பர்கள். நாங்கள் ஒன்றாக தினமும் காலையில் உடற்பயிற்சி செய்வோம், எனவே நாங்கள் நண்பர்கள். நாங்கள் ஒன்றாக தினமும் காலையில் தேநீர் அருந்துவோம், எனவே நாங்கள் நண்பர்கள் என்று நண்பர்கள் வட்டாரம் ஒரு தொடர்போடு இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருப்போம். இந்த நண்பர்களை பொறுத்தவரையில் எல்லா நிலையில் இருக்கிற மக்களுக்கும் நட்பு வட்டாரம் உண்டு. அது குழந்தைகள் ஆரம்பிச்சு, அது குழந்தைகள்ல கை குழந்தை தான், அது 1 வயசு தான் ஆயிருக்கும், 1.5 வயசு தான் ஆயிருக்கும். ஆனா எழுத்த வீட்டில் இருக்கிற குழந்தைய பார்த்த உடனே சிரிக்கும். அந்த குழந்தையோடு இருந்தால் அமைதியாக இருக்கும், விளையாடும். அந்த குழந்தையோடு சேர்த்து விட்டுட்டு, என் குழந்தையும் சேர்த்து பார்த்துக்கங்கன்னு விட்டுட்டு இவங்க வேலையை செய்யலாம். அந்த குழந்தை ஆடாம அது வாட்டில் இருக்கும். 1 வயசு 1.5 வயசே ஆனாலும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பினால் பள்ளிக்கூடத்தில் அவர்களுக்கான நண்பர்கள் உண்டு. பள்ளிக்கூடத்திற்கு போகும் பொழுது ஆட்டோவில் அவர்களுக்கான நண்பர்கள் உண்டு. பள்ளிக்கூடம் முடிஞ்சு நீங்க சிலம்பம் கிளாஸுக்கு அனுப்புறீங்க, அல்லது வேற ஹிந்தி கிளாஸுக்கு அனுப்புறீங்க, டியூஷன் கிளாஸுக்கு அனுப்புறீங்க, அங்க ஒரு நட்பு வட்டாரம் இருக்கும். ஸ்கூல் முடிச்சு காலேஜுக்கு போனோம்னா காலேஜில் அவங்களுக்கு ஒரு நட்பு வட்டாரம் இருக்கும், அல்லது வேலை பார்க்கிற இடத்துல ஒரு நட்பு வட்டாரம் இருக்கும். பள்ளி வாசலுக்கு வருகிற இடத்தில் தினமும் 5 வேளை இவரை நான் பார்க்கிறேன், சலாம் சொல்கிறேன், தொழுது முடித்தவுடன் 2 பேரும் போய் ஒரே கடையில தேநீர் அருந்துகிறோம், அவ்வளவுதான் நண்பர்கள். கடைசியாக நரை விழுந்து 3வது காலின் உதவியோடு நடக்கிற காலம் வரைக்கும் இந்த நட்பு தொடரும். எப்போ? அதாவது குழந்தை பருவத்தில் ஆரம்பிச்சு முதுமை பருவம் வரைக்கும் என்ன செய்வோம்? அந்த நட்பு தொடர்ந்து கொண்டே இருக்கும். எல்லா நிலையில இருக்கிற மக்களுக்கும் நண்பர்கள் உண்டு, எல்லா நிலையில இருப்பவர்களுக்கும். அது ஆண்களுக்கும் உண்டு, பெண்களுக்கும் உண்டு. தாய் தகப்பனிடம் சொல்ல முடியாத சில விஷயங்களை கூட இந்த நண்பர்களிடத்தில் நாம் என்ன செய்வோம்? பகிர்ந்து கொள்வோம். தாயினிடையோ, தாயிட்டையோ, தகப்பன்ட்டையோ, மனைவிட்டையோ சொல்ல முடியாத சில விஷயங்களை கூட நாம யார்கிட்ட பகிர்ந்து கொள்வோம்? நண்பர்களிடத்தில் பகிர்ந்து கொள்வோம். நண்பர்கள் என்பவர்கள் வெறுமனே அரட்டை அடிப்பதற்கோ அல்லது நேரத்தை போக்குவதற்கோ அல்லது வெறும் மகிழ்ச்சி ஊட்டுவதற்காக மட்டும் நண்பர்கள் கிடையாது. நம்முடைய கவலையான நேரத்தில் நம்முடைய கவலையை போக்குவதற்காகவும், நாம் சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் நமக்கு ஆறுதல் சொல்வதற்காகவும், அல்லது நாம் கஷ்டமான சூழலில் சிக்கி இருக்கும் பொழுது அந்த கஷ்டத்தை நீக்குவதற்குமாக எல்லா நிலையிலும் நண்பர்கள் பயன்படுத்துகிறார்கள். எல்லோருக்கும் நண்பர்கள் இருக்கிறார்கள். இந்த நட்பிற்கு காசு பணம் கிடையாது, நிறம் கிடையாது, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கின்ற பாகுபாடு கிடையாது. அது ஒரு காலத்தில் இருந்தாலும் இப்பொழுது படித்து வருகிற பிள்ளைகளுக்கு மத்தியில இவன் அந்த ஜாதி, இவன் இந்த ஜாதி, இவன் அந்த மதம், இவன் இந்த மதங்கிற பாகுபாடு இல்லாமல் எல்லோரும் ஒன்றாக ஒரே கலப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தவறு கிடையாது, நண்பர்களாக வாழ்ந்து கொள்ளலாம். ஆனால் அந்த நட்பை எந்த அடிப்படையில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமான கேள்வி. ரொம்ப பின்னால போக வேண்டாம். ஒரு வாரத்திற்கு முன்னால் ஒரு தகப்பனார் ஒரு பேட்டி கொடுக்கிறார். அவர் கலெக்டர் ஆபீஸ்ல ஒரு மனு கொடுப்பதற்காக போயிருக்கிறார். அப்போ மனு கொடுத்துட்டு வெளியில வர்றவர்கிட்ட பேட்டி காணுகிறார்கள். எது சம்பந்தமாக மனு கொடுத்தீங்க அப்படின்னு. அப்ப அந்த தகப்பன் சொல்லுகிறான், என்னுடைய மகள், அவளுக்கு 20 வயது ஆகிறது. நேற்று இரவு ஒரு தேதியை சொல்லி அந்த நாள் இரவு நண்பர்கள் அழைத்ததாக சொல்லி சென்றாள். இரவுல நண்பர்கள் அழைத்ததாக சொல்லி சென்றாள். இரவு வரை வீட்டிற்கு வரவில்லை.
அவனுடைய போனுக்கு நாங்க ட்ரை பண்றோம், போன் கிடைக்கல. மறுநாள் காலை வரை போன் எடுக்கல. காலையில் 10:30 மணிக்கு திரும்ப என் மகளுடைய மொபைல்ல இருந்து எனக்கு கால் வருது, அழைப்பு வருகிறது. நான் எடுத்து பேசுகிறேன். உங்கள் மகள் தற்கொலை செய்து கொண்டால், உடல் இங்கு இருக்கிறதுன்னு தகவல் மட்டும் வருது. உங்களுடைய மகள் தற்கொலை செய்து கொண்டதாக. இவர் பதறி அடித்து அங்க போய் பிள்ளையினுடைய உடலை கைப்பற்றி அது பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்படும் பொழுது அந்த பெண் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆண்களால் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டிருக்கிறாள் என்று மருத்துவ அறிக்கை சொல்கிறது. தகப்பனார் யாரை நம்பி இவள் சென்றாளோ, நண்பர்கள் அழைக்கிறார்கள், நண்பர்கள் பார்ட்டி விருந்து வைத்திருக்கிறார்கள், நான் அங்க போறேன்னு எந்த நண்பர்களை நம்பி போனாலோ அந்த நண்பர்களுடைய பெயர்களை எல்லாம் எழுதி நான் புகார் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன்னு ஒரு தகப்பனார் கண்ணீர் மல்க பேட்டி கொடுக்கிறார். நண்பர்கள். இப்ப நட்புங்கிறது நல்லதுக்கும் பயன்படுகிறது, தீமைக்கும் பயன்படுகிறது. நல்ல நண்பர்களும் உண்டு. கடுமையான கஷ்டத்துல, கடுமையான பொருளாதார நெருக்கடியில, கடுமையான கஷ்டத்துல இருக்கும் பொழுது, டேய் ஏன் கவலைப்படுற, நீ பேசாம சும்மா இரு அப்படின்னு என்ன செஞ்சிருவாங்க, இவங்க போய் அவங்க தேவையை பூர்த்தி செஞ்சிருவாங்க. அவன் வாய் திறந்து கேட்டிருக்க மாட்டான். ஆஸ்பத்திரியில கையை பிணைஞ்சுக்கிட்டு நிற்பான். என்ன செய்யறதுன்னு தெரியாது, யாருக்கு போன் போடுறதுன்னு தெரியாது. இவன் அங்க இருந்து அமைதி அப்படியே வருவான். என்ன ஏன் அழுகுற, கவலைப்படாத சும்மா இரு. இல்லடா அது ஆஸ்பத்திரி, எல்லாம் நான் கெட்டிட்டேன், நீ பேசாம இரு, அம்மாவுக்கு சரியாயிரும் அப்படின்றோம். இப்படியும் நண்பர்கள் உண்டு. இப்படி ரத்தம் கொடுக்கிற நண்பர்களும் உண்டு, நட்புக்காக ரத்தத்தை எடுக்கிற நண்பர்களும் உண்டு. அவங்க 2 பேருக்கும் சண்டைன்னா அவன் அவனை வெட்டினான், சரி நீ ஏன்டா உள்ள போன, இவன் என் ஃப்ரெண்டு சார் அப்படின்னு. இவன் ஃப்ரெண்டு சார். இப்ப நட்பு எங்க வரைக்கும் போகுது? என் நண்பனுக்கு ஒரு பிரச்சனை இன்னொருவனால் வருகிறது என்றால் அவன் உயிரை எடுப்பதற்கும் இவன் நண்பனுக்கு துணை போகிறான். அப்ப நட்பு ஒரு பக்கத்துல உயிரை கொடுக்குது, இன்னொரு பக்கத்துல உயிரை எடுக்குது. என்ன காரணம்? பழக்கம். என் நண்பன் அவனை அடிக்க வந்தா நான் அடிச்சேன், அவனை கொன்னா நானும் கொன்னேன் அப்படின்னு இந்த நட்பு வட்டாரம் பாசத்துல ஆரம்பிச்சு, அன்புல ஆரம்பிச்சு, காதல்ல ஆரம்பிச்சு, கொலை வரைக்கும் போய் முடிகிறது. அந்த நட்பு எல்லா தரப்பினரிடத்திலும் இருக்கிறது. அது எப்படி இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான கேள்வி. இது இப்பம் இல்ல. இந்த நட்புக்காக கொலை செய்யறது இப்பம் இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே நடந்திருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை அப்துல்லாஹ் இப்னு உபையை சந்திப்பதற்காக செல்கிறார்கள். கழுதையில் ஏறி செல்கிறார்கள். அப்ப கழுதையில போய் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூலை அவருடைய போய் சந்திச்சவுடன் அப்துல்லாஹ் இப்னு உபை சொல்லுகிறான், சி தள்ளி போ, தூர போ, உன்னுடைய கழுதையின் வாடை என்னை துன்புறுத்தி விட்டது அப்படின்னு அப்துல்லாஹ் இப்னு உபை சொன்னவுடன் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்த அன்சாரி தோழர்களில் ஒருவர் சொல்கிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுதையின் வாடை உன்னை விட நல்லாவே இருக்கு அப்படின்ட்டார். கழுதை உன்னை விட மணக்குது, ஓ அளவுக்குலாம் கழுதை உள்ள நாரலன்னு சொன்ன உடனே அப்துல்லாவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அவர் குலத்தை சார்ந்த 2 பேரு சண்டைக்கு வர்றாங்க. இவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இவர் குலத்தை சார்ந்த 2 பேர் சண்டைக்கு போறாங்க. ஹதீஸ்களில் வருகிறது, 2 சாராரும் 2 குழுவாக பிரிந்து கொண்டு ஈச்சமர மட்டைகளை எடுத்துக்கொண்டு ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டார்கள். கைகளாலும் செருப்புகளாலும் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டார்கள். இது அப்பவே நடந்திருக்கு. என் ஃப்ரெண்டு, என் நண்பன், அவனுக்காக நான் போவேன் அப்படிங்கிறது அப்பமே நடந்திருக்கிறது. அது இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த நட்பை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பது எல்லா நிலையில் இருக்கிற மக்களுக்கு மிக அவசியமான அறிய வேண்டிய செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சபஅத்துன் 7 வகையான கூட்டத்தார், 7 வகையான கூட்டத்தார், யுஸில்லுஹுமுல்லாஹு ஃபீ ظில்லிஹி யௌம லா ظில்ல இல்லா ظில்லஹு, தன்னுடைய நிழலை தவிர, அரிஷனுடைய நிழலை தவிர வேற நிழலே இல்லாத மஹ்ஷர் மைதானத்தில் 7 வகையான கூட்டத்தாருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிழல் தருகிறான். அதில் ஒரு வகையான கூட்டத்தார் யார் தெரியுமா? ரஜுலானி, 2 மனிதர்கள், தஹாப்பா ஃபில்லாஹி, அல்லாஹ்வுக்காக நேசம் கொண்டு, வஜ்தமஅ அலைஹி, அதற்காக ஒன்று சேர்ந்து, வதஃபர்ரக அலைஹி, அதற்காகவே பிரிகிறவர்கள். அல்லாஹ்வுக்காக நேசம் கொண்டு, அல்லாஹ்வுக்காக ஒன்று சேர்ந்து, அல்லாஹ்வுக்காக எல்லா காரியங்களிலும் ஈடுபட்டு கடைசியாக அல்லாஹ்வுக்காக யார் பிரிகிறார்களோ அவர்களுக்கு மஹ்ஷர் மைதானத்துல இறைவனுடைய அரிஷனுடைய நிழல் கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். என்றால் நட்பிற்கு அந்த அளவிற்கு மார்க்க முக்கியத்துவம் கொடுக்கிறது. அதை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நம் முன்னால் இருக்கிற கேள்வி. அந்த நட்பை அல்லாஹ்விற்காக அமைத்துக் கொள்ளுங்கள்.
அந்த நட்பை அல்லாஹ்வுடைய தூதருக்காக அமைத்துக் கொள்ளுங்கள். அந்த நட்பை மார்க்கத்திற்காக அமைத்துக் கொள்ளுங்கள். காரணம் காரணம் தமிழ்ல நாம ஒரு பழமொழி சொல்லுவோம், உன் நண்பன் யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு சொல்றேன் அப்படின்னு தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு. இதே செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல் மர்உ அலா தீனி ஹலீலிஹி, அல் மர்உ அலா தீனி ஹலீலிஹி, ஒரு மனிதன் தன் நண்பனுடைய கொள்கையில் இருக்கிறான் அப்படிங்கிறான். ஒரு மனிதன் தன் நண்பனுடைய கொள்கையில் இருக்கிறான். ஃபல்யன்துர் அஹதுக்கும் மை யுஹாலில், எனவே உங்களில் ஒருவர் யாரை நண்பராக எடுத்துக் கொள்கிறோம் என்பதில் எச்சரிக்கையாக இருங்கள், அதில் கவனமாக இருங்கள் அப்படிங்கிறாங்க. உன் நண்பன் யார்? உன் நண்பன் யார்? இவன் என் ஃப்ரெண்டு, இவன்கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லலாம், இவனை நம்பி என் காசை நான் ஒப்படைக்கலாம், இவனை நம்பி என் வீட்டு சாவியை நான் ஒப்படைக்கலாம், இவனை நம்பி என் ரகசியங்களை நான் ஒப்படைக்கலாம், என் வீட்டுல நடக்கிற பிரச்சனைகளை இவனை நம்பி நான் சொல்லலாம், இவனை நம்பி நான் வெளியில போகலாம், பைக்ல போகலாம், டூருக்கு போகலாம், அல்லது எங்கேயாவது ஊருக்கு போகலாம் அப்படின்னு நீங்கள் யாரை நம்புகிறீர்களோ ஃபல்யன்துர், அவர்களை நீங்கள் நல்ல கண்காணிச்சுக்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஏன்? அவன் எந்த கொள்கையில் இருக்கிறானோ அந்த கொள்கையில் தான் உன்னை நீ இருப்ப அல்லது உன்னை மாத்திடுவான். ஒண்ணு நீ இருப்ப, இல்லைன்னா ஒண்ணு அவன் மாத்திடுவான். மனிதர்கள் பயன்படுத்துகிற அல்லது மனிதர்களுக்குள் இருக்கிற எந்த கெட்ட பழக்கமாவது, ஒரு ஒழுக்கக்கேடான எந்த காரியமாவது தாய் தகப்பனால் சொல்லி கொடுக்கப்பட்டதாக இருக்கிறதா? எங்கேயாவது ஒன்று ரெண்டு இருக்கும். எங்கேயாவது ஒன்று ரெண்டு தவறான தாயின் மூலமாகவோ தவறான தகப்பனின் மூலமாகவோ சில பண்புகள் சில செயல்பாடுகள் பிள்ளைகளிடத்துல தோற்றிக்கொள்ளும். ஆனால் பெரும்பாலும் ஒரு மது குடிக்கிறதோ ஒரு சிகரெட் குடிக்கிறதோ அல்லது வேற எதுவும் தவறான செயல்களை செய்ய வேண்டுமாக இருந்தால் அதுக்கு யார் தான் முதல்ல ஆளா நிற்பான்? செய்ய பார்த்துக்கலாம் அப்படிமா, செய்யல பார்த்துக்கலாம், அது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு என்ன செய்வான்? முதல்ல சொல்றது அவனா தான் இருப்பான். அப்ப என்ன செய்யுங்க, அவன் யார் என்பதில் மிக கவனமாக இருங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதற்கு ஒரு உதாரணத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். ஒரு நண்பன், ஒரு நல்ல நண்பனுக்கான உதாரணத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, மஸலுல் ஜலீஸு ஸாலிஹ், ஒரு நல்ல நண்பனுக்கு உதாரணம் என்பது மிஸ்லுல் அத்தார், ஒரு அத்தர் வியாபாரியை போல. ஒரு நல்ல நண்பன் என்பவன் ஒரு அத்தர் வியாபாரிய மாதிரி. நீங்க அவனிடத்தில் உட்கார்ந்தால் நீங்க எதுவும் காசு கொடுத்து வாங்கணும்னு கூட அவசியம் இல்லை. அவனோடு நீங்கள் அமர்ந்தால் அவனோடு சேர்ந்து நீங்களும் மணக்கலாம், உங்களிடத்திலையும் அந்த வாசனை வரலாம், உங்கள்கிட்டையும் அந்த வாசனை அடிக்கலாம். அதே நேரத்தில் ஒரு கெட்ட நண்பனுக்கு உதாரணம் என்பவன் கொல்லப்பற்றையில் இருக்கிற கொல்லனை போல, அதில் அந்த உலை அடுப்பு ஊதுபவனை போல. நீங்கள் அவனிடத்திலே உட்கார்ந்தால் உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்கலாம், கிடைக்காமல் போகலாம். அவன் ஊதுகிற உலை இருக்குல்லே அடுப்பு, அதுல இருந்து வருகிற நெருப்பு என்ன செய்யும்? உன் ஆடையை பொசுக்கி விடலாம், உன்னை சுட்டு விடலாம். குறைந்தபட்சம் அந்த பற்றையில இருக்கிற கருப்பாவது உன் மேல ஒட்டிரும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல நண்பனுக்கும் கெட்ட நண்பனுக்கும் ஒரு உதாரணம் சொல்லுகிறார்கள். நல்ல நண்பன் உனக்கு எந்த நன்மையும் செய்யலைன்னா கூட பரவாயில்ல, அவங்கிட்ட இருந்து நீ நல்ல வாடையவாது பெற்றுக்கொள்ளலாம். நம்ம சொல்லுவோம் இல்லையா, நீ உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல, ஒருத்தரம் செய்யாம இரு அப்படிங்கிறோம் இல்லையா. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணலனாலும் பரவாயில்ல, நான் செய்யறதை தடுக்காமையாவது இரு. இந்த அத்தர் வியாபாரி உனக்கு ஒன்னும் தரமாட்டான், ஆனா குறைந்தபட்சம் நீ என்ன செய்யலாம், அந்த வாசனையாவது அவனிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். தனிமையில் இருப்பதை விட ஒரு நல்ல நண்பனின் துணை மேலானது. தனிமையாக இருப்பதை விட, தனியாக ஒரு ஆளாக இருப்பதை விட ஒரு நல்ல நண்பனின் துணை மேலானது. ஒரு கெட்ட நண்பனோடு இருப்பதை விட தனிமை மேலானது. கெட்ட நண்பன் ஒருத்தனோட நீங்க இருக்கிறத விட தனியா இருந்துட்டு போயிடலாம். நீங்க தனிமையில இருந்து அல்லாஹ்வை திக்ர் செஞ்சுட்டு போயிடலாம். நீங்க தனிமையில இருந்து ஏதோ ஒண்ணு, நீங்க குர்ஆன் ஓதுறீங்களோ ஏதோ ஒரு காரணம், நீங்கள் தனியாக இருக்கலாம். என்ன காரணம்? அவன் கூட சேர்ந்து தப்பு செய்யறதை விட நான் சும்மாவே இருந்துட்டு போயிடலாம். இன்னொரு உதாரணமும் நண்பர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆக சிறந்த உதாரணம் என்ன தெரியுமா? அல் முஃமினு மிர்ஆத்துல் லில் முஃமின் அப்படிங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு கண்ணாடியை போன்றவன் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். கண்ணாடி மாதிரி. ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணாடியை சொல்லணும்? ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு கையை போன்றவன், காலை போன்றவன், தலையை போன்றவன், இதயத்தை போன்றவன் ஏதாவது சொல்லலாம் தானே? உடலை போன்றவன், உயிரை போன்றவன் சொல்லலாம் தானே? சம்பந்தமே இல்லாத கண்ணாடியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதற்கான காரணம் என்ன? அது ஒரு உயிரற்ற பொருள்.
ஒரு உயிர் இல்லாத பொருள். அதையே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நண்பனோடு ஒப்பிடணும். கண்ணாடியை ஏன் பயன்படுத்துகிறோம்? கண்ணாடி எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? இப்ப வெளியில கிளம்பணும், ஜும்மாவுக்கு கிளம்பி வந்திருக்கிறோம், என்ன செய்யறோம்? நல்ல முறையில குளிச்சு ஆடை அணிஞ்சுக்கிட்டு எங்க வச்சு அணிகிறோம்? கண்ணாடிக்கு முன்னால் நின்று ஆடை அணிகிறோம். கண்ணாடிக்கு முன்னால் நின்று ஆடை அணிஞ்சு எண்ணெயெல்லாம் தேய்ச்சி தலையெல்லாம் சீவி கடைசியா வெளியில வர்றதுக்கு முன்னால ஒருக்கா என்ன செய்வோம்? கண்ணாடியை பார்ப்போம். ஏன் பார்க்கிறோம்? கண்ணாடி ஏன் பார்க்கிறோம்? செய்திருக்கிற அலங்காரம் சரியா இருக்குதா? சட்டை எங்கேயாவது கசங்கி இருக்குதா? சட்டையில எங்கேயாவது அழுக்கு இருக்குதா? சட்டை எங்கேயாவது கிழிஞ்சு இருக்குதா? பவுடர் முகம் ஃபுல்லா கரெக்டா இருக்குதா? ஒரு பக்கம் அதிகமா ஒரு பக்கம் குறையா இருக்குதா? தலை சரியா சீவி இருக்கிறனா? முடி கரெக்டா இருக்குதா? அப்படின்னு என்ன செய்வோம்? கடைசியா ஒரு முறை பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது அந்த கண்ணாடி நம்மளை அசிங்கமா காட்டுதுன்னு வைங்களேன். தலை உலைஞ்சிருக்குது மாதிரியோ, பவுடர் ஒரு பக்கம் கூடி ஒரு பக்கம் குறையா இருக்கிற மாதிரியோ நம்மை அசிங்கமாக காட்டினால், நான் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்த கண்ணாடி என் முகத்தையே அசிங்கமா காட்டுதுன்னு என்னைக்காவது கண்ணாடியை போட்டு உடைச்சிருக்கிறோமா? இல்ல. ஏன் உடைக்கல? கண்ணாடியை காசு கொடுத்து வாங்கிட்டு வந்ததே என்னிடத்தில் இருக்கிற குறையை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான். உங்களிடத்தில் இருக்கிற குறையை எவன் சொல்கிறானோ அவன் தான் உங்கள் நண்பன். உங்கள்கிட்ட இருக்கிற குறையை எவன் சொல்கிறானோ அவன் தான் உங்கள் நண்பன். உங்களிடத்தில் இருக்கிற குறையை எவன் தட்டி கொடுக்கிறானோ அவன் ஷைத்தான். அவன் நண்பன் கிடையாது, அவன் ஷைத்தான். வா நேராச்சு பள்ளிக்கு போவோம், தொழுதுட்டு வந்து மீதியை பார்த்துக்கிடுவோம் அப்படின்னா அவன் நண்பன். தொழுக தானே, இப்ப வீட்டுக்கு போற வழியில தொழுதுக்கிடும் அப்படின்னு சொன்னோம்னா அவன் ஷைத்தான். உங்கள்கிட்ட இருக்கிற தவறை சுட்டி காட்டணும், உங்கள்கிட்ட இருக்கிற தவறை அவன் தட்டி கேட்கணும். நீங்கள் தடமாறும் போது உங்களை நேர்வழிப்படுத்தணும். நீங்கள் தடுமாறும் போது உங்களை எவன் தாங்கி பிடிக்கிறானோ அவன் தான் உண்மையான நண்பன். அவனை நண்பனாக ஆக்கிக் கொள்ளுங்கள். நீங்க செய்யற தப்புகளுக்கு ஊக்கம் கொடுத்தான்னா, அல்லது தப்பு செய்வதற்கான வழிமுறை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தான்னா அவன் உங்களுக்கு நண்பன் அல்ல. இன்னொரு விஷயம், இப்படி உங்கள் நண்பர் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது நாம இங்க இருந்து பார்க்கிறது. அதையே நமக்கு நாம கேட்டுக்கொள்வோம். நான் என் நண்பனுக்கு கண்ணாடி மாதிரி இருக்கணும், நான் என் நண்பனுக்கு குறைய சொல்லி கொடுக்கணும், நான் என் நண்பனுக்கு அவன் தப்பு செஞ்சாலோ, அவன் தடம் மாறினாலோ, அவன் வழி தவறி போனாலோ, இது தப்பு, இப்படி போகாத, இதை செய்யாதன்னு சொல்லக்கூடியவனாக நான் முதல்ல இருக்கணும். அதுக்கு முதல்ல நான் மாறிக்கணும். நான் முதல்ல என்னை மாற்றிக்கொண்டு நான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு, மார்க்கம் சொல்கிற செய்திகளை உள்வாங்கி அதன் அடிப்படையில் நான் நடந்து அப்புறமாக என் நண்பனை நான் திருத்த வேண்டும். அப்படி திருத்துவதுதான் உண்மையான நட்புன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். சரி, இந்த நண்பர்களை பகைத்துக் கொள்ளலாமா? நட்பிற்கு மத்தியில பகைமை வரலாமா? வரலாம். எப்ப வரலாம்? யாருக்காக வரலாம்? மேல சொன்ன மாதிரி அல்லாஹ்வுக்காக சேர்ந்து, அல்லாஹ்வுக்காக இணைந்து நேசம் கொண்டு அல்லாஹ்வுக்காக பிரிகிறவர்கள். அல்லாஹ்வுக்காக பிரிவதென்றால் சயீத் இப்னு ஸுபைர் ரஹிமஹுல்லாஹு தஆலா அவர்கள் கூறுகிற செய்தி, தன் நண்பர் ஒருவர் சிறிய கற்களை சுண்டி விளையாடி கொண்டிருப்பதை கண்ட அப்துல்லா இப்னு முகப்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நண்பர்கிட்ட சொல்கிறார், இதை விளையாடாதீங்க. கல் சுண்டி விளையாடுகிற விளையாட்டு அந்த காலத்துல இருந்திருக்குது. இந்த விளையாட்டை விளையாடாதீங்க. ஏனென்றால் இந்த விளையாட்டுல எந்த பிரயோஜனமும் இல்லை. இதை விளையாடுவதால் உங்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது. மாறாக இந்த கல்லை சுண்டி விளையாடுவது பல்லை பதம் பார்க்கும், இல்லை என்றால் கண்ணை குருடாக்கி விடும். அதனால இந்த விளையாட்டை விளையாடாதீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். திரும்ப வரும் பொழுது மறுபடியும் பார்க்கிறார், அவர் அதே விளையாட்டை விளையாண்டுகிட்டு இருக்கிறார். எதை விளையாடுறதுன்னு சொல்லி தடுத்துட்டு போனாரோ அந்த விளையாட்டை அவர் திரும்பியும் விளையாடிக்கிட்டு இருக்கிறார். வந்தவர் உடனே சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்ததாக நான் உனக்கு சொல்லி தடுக்கிறேன், நீ அதுக்கப்புறமா விளையாடுகிறாயா? இனிமேல் ஒருபோதும் நான் உன்னிடத்துல பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தடுத்தாங்கன்னு நான் உனக்கு சொல்றேன், நீ அதையும் கேட்காம விளையாண்டுகிட்டு இருக்கிறியா? இனிமே உங்க கூட நான் பேச மாட்டேன் அப்படிங்கிறார். இந்த நட்பினுடைய எல்லை, நட்பினுடைய வரையறை எதுவாக இருந்திருக்கிறது? அல்லாஹ்வாக இருந்திருக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதராக இருந்திருக்கிறது, அல்லாஹ்வுடைய மார்க்கமாக இருந்திருக்கிறது. தூதருக்கோ மார்க்கத்திற்கோ குர்ஆனுக்கோ ஹதீஸுக்கோ மாற்றமாக ஒருவன் நடப்பானே ஆனால் சொல்லுங்கள், நண்பன் தானே, சொல்லுங்க. அடிச்சு கூட திருத்தலாம். இப்ப சமயங்கள்ல நம்முடைய நண்பனை இவனோட எவனாவது சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான், இவன் போய் விலக்கி விடுவான், அவன் கேட்கவே மாட்டான்.
2 பேரையும் தள்ளி பார்ப்பான். இவன் அடிக்க போனான்னு வைங்களேன், டக்குன்னு நண்பனை பிடிச்சி செவிட்டுல ஒரு அடி அடிச்சிருவான். சொன்னா கேட்க மாட்டியா போல அப்படின்றான். அவன் என்ன செய்வான், அப்படியே அமைதியா போயிருவான். எதுக்குல என்ன அடிச்சுன்னு திருப்பி கேட்க மாட்டான். இது நண்பர்களுக்குள்ள உள்ளது. சண்டை போட்டுக்கிட்டு இருக்கையில ஒரு அடி கொடுத்தோம்னா போல அப்படின்னு என்ன செஞ்சிருவான், அவன் வாட்டுல போயிருவான். அதுக்கப்புறம் கேட்பான் எதுக்குல என்ன அடிச்சேன்னு. அதுக்கப்புறம் கான்வர்சேஷன் நடக்கும். அப்ப நண்பனை அடிச்சே திருத்தலாம். நீங்க அடிச்சா கேட்பான். சரி, உங்களால அடிச்சு திருத்த முடியலையா, அவன்கிட்ட சொல்லி திருத்துங்க. சொல்லி திருத்த முடியலையா, அவனை விட்டு விலகி விடுங்கள். அவ்வளவுதான். ஏன், அதுக்கப்புறமும் இருந்தால் அவன் உங்களையும் சேர்ந்து கெடுத்து விடுவான். அந்த நண்பன் அவன் நண்பன் அல்ல, அவன் உங்களையும் சேர்ந்து என்ன செய்து விடுவான், கெடுத்து விடுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு மூலமாக அறிவிப்பு செய்யப்படுகிறது. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்சுர் அகாக ஸாலிமன் அவ் மظلومன். உன்சுர் அகாக ஸாலிமன் அவ் மظلوமன். உன்னுடைய சகோதரன் அநீதம் இழைக்கப்பட்டவனாகவோ அநீதம் செய்பவனாகவோ இருந்தால் அவனுக்கு உதவி செய் அப்படிங்கிறாங்க. உன்னுடைய சகோதரன், உன் நண்பன் அநீதம் செய்யப்பட்டவனாக இருந்தாலும் சரி, அநியாயம் செய்பவனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு உதவி செய் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உடனே ஃபகால ரஜுலுன், ஒரு மனிதர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அன்சுருஹு இதா கான மظلوமன், அவர் அநீதம் இழைக்கப்பட்டவராக இருந்தால் நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணலாம், நான் அவருக்கு உதவி செய்யலாம். அவன் அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறான், யாரோ ஒருவன் அவனை அடித்திருக்கிறார்கள், யாரோ ஒருவன் அவனை ஏமாற்றி இருக்கிறார்கள், யாரோ ஒருவர் அவனை ஏதோ ஒண்ணு காரணம் அவன் அநீதம் இழைக்கப்பட்டிருந்தால் நான் அவனுக்கு உதவி செய்யலாம். அவன் அநியாயக்காரனா இருந்தா அவனுக்கு நான் எப்படி உதவி செய்யறது, அநியாயக்காரனுக்கு நான் எப்படி யா ரசூலல்லாஹ் உதவி செய்ய முடியும்னு கேட்ட உடனே ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தஹுஜ்ஜுஹு அவ் தம்னஹு, அவனை அநியாயம் செய்வதிலிருந்து தடு அப்படிங்கிறாங்க. அநியாயம் செய்யறதுல இருந்து தடுங்கிறாங்க. உன் நண்பங்கிறதுனால, உன் ஃப்ரெண்டுங்கிறதுனால அவன் அநியாயம் செய்யும் போது பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காத. நீங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா கேங்கா ஒரு இடத்துக்கு போவீங்க, நீங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா போவீங்க, நீங்க மட்டும் ரொம்ப நல்லவங்க, நீங்க மட்டும் எல்லாரும் மது வாங்கி குடிக்கும் பொழுது உங்களுக்கு மட்டும் பெப்சியோ செவனப்போ வாங்கிக்கிட்டு, எப்ப எனக்கு அதெல்லாம் வேண்டாப்பா, நான் இதை மட்டும் குடிச்சுக்கிறேன், நீங்க அதை குடிச்சிட்டு வாங்கன்னு சொல்றதுக்கு பேரு நட்பு அல்ல. அப்படி நிறைய நண்பர்கள் உண்டு. ஸ்கூல் நட்பு, காலேஜ் நட்புன்னு சொல்லி 4 பேர் 5 பேர் 10 பேரா டூருக்கு போறது. டூருக்கு போனா இவர் ரொம்ப நல்லவர், இவர் நல்லவர் தான், ஆனா என்ன செய்வாரு, எல்லாருமா காசு போட்டு சாராயம் வாங்குறது, நீங்க குடிச்சுக்கங்க, எனக்கு ஒரு பெப்சியோ ஒரு கோக்கோ செவனப்போ போதும், சாப்பிடும் போது ஒன்னா கலந்துக்கிறது. அதுக்கு பேரு நட்பு இல்லை, அதுக்கு பேரு நட்பு கிடையாது. அவன் அநியாயம் செய்யக்கூடியவனாக இருந்தால் அவன் செய்கிற அநியாயத்திலிருந்து அவனை தடு அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், அப்படிப்பட்ட நண்பர்களாக நாம மாறணும், நம் நண்பர்களை அப்படியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம நட்பு வட்டாரம் இப்படி இருக்குதா? நான் அன்றாடம் பழகுகிற, நான் அன்றாடம் சந்திக்கிற, என்னுடைய சுக துக்க நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துக் கொள்கிற, எந்த கஷ்டமாக இருந்தாலும் நான் அழைத்தால் என் அழைப்பிற்கு உடனே பதிலளிக்கிற என் நண்பன் இப்ப எப்படி இருக்காங்கிறத யோசிச்சு பாருங்க. இதன் அடிப்படையில் இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், இல்லை இதன் அடிப்படையில் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் சருகல்கள் இருக்கிறது என்றால் அவனுக்கு சொல்லி திருத்துங்கள். இல்லை, என் நண்பன் நல்லவனாகத்தான் இருக்கிறான், நான் தான் நிறைய விஷயங்களை மாற்ற வேண்டியது இருக்குன்னா நம்மை நாம் மாற்றிக்கொள்வோம். அப்படி மாற்றிக்கொள்வதன் மூலமாக நல்ல நண்பர்களாக மாறி இறைவனுடைய மஹ்ஷருடைய மைதானத்தின் நலனை பெறுகிற மக்களாக மாறுவோம். அதற்கான நல்ல வாய்ப்பினை வல்லல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லோருக்கும் வழங்கி அருள் புரிவாராக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله. اما بعد. அன்பிற்கினிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியவர்களே, மனிதர்களுக்கு மத்தியிலே உறவு பாராட்டுகிற நட்பு எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்பதை திருமறை குர்ஆனுடைய வசனங்களின் மூலமாகவும் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழிகளின் மூலமாகவும் அறிந்திருக்கிறோம்.
அறிந்ததை அறிந்ததின் அடிப்படையில் செயல்படுத்துகிற நல்ல மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக. நட்பை பொறுத்தவரையில் இந்த நட்பனுடைய எல்லை என்பது அல்லது இந்த நட்பனுடைய முடிவு என்பது எதுவரைக்கும் எனக்கு ஒரு நண்பன் இருக்கிறான், அந்த நண்பரோடு நான் பழகி கொண்டிருக்கிறேன், நான் மவுத்தாயிட்டேன் இல்லைன்னா அவன் மவுத்தாயிட்டான், அதோட இந்த நட்பு முடிஞ்சது, அதுக்கப்புறம் எங்களுக்கு இடையில எந்த தொடர்பும் இல்லை என்பதா, அல்லது இந்த நட்பினுடைய தொடர்ச்சி, இந்த நட்பினுடைய மரியாதை கண்ணியம் எதுவரைக்கும் நீளும் என்று கேட்டால், அப்துல்லா பின் தீனார் ரஹிமஹுல்லாஹு தஆலா அவர்கள் கூறுகிறார்கள், அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவுக்கு பயணம் மேற்கொண்டால் அவர்களோடு சேர்த்து கழுதை ஒன்று இருக்கும். ஒட்டக வாகனத்தில் இவர்கள் பயணம் செய்து களைத்து விட்டால் அந்த களைப்பை ஆற்றுவதற்காக கழுதையில் பயணம் செய்வார்கள். ஒட்டகத்தில் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுன்னா உறங்குவதற்காக அல்லது களைப்பாறுவதற்காக ஒரு கழுதையை பயன்படுத்தி கொள்வார்கள். அந்த கடுமையான வெப்பத்தை, வெயிலை தாங்குவதற்காக ஒரு தலைப்பாகை பிரத்யேகமாக வைத்துக் கொள்வார்கள். இது அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வழக்கமாக இருந்தது. அப்படி ஒரு முறை பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது கிராமவாசி ஒருவர் அவர்களை கடந்து செல்கிறார். ஒரு கிராமவாசி இந்த பயண கூட்டத்தை கடந்து செல்கிறார். அப்படி கடந்து செல்லும் பொழுது அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து, அந்த கிராமவாசி அழைத்து அவருடைய பெயரை சொல்லி, நீங்க இன்னார் தானே, இன்னாருடைய மகன் இன்னார் தானே நீங்க அப்படின்னு கேட்ட உடனே அவர் ஆமா அப்படின்னு சொல்கிறார். உடனே அப்துல்லா இப்னு உமர் என்ன செய்யறாங்கன்னா, தான் இளைப்பாறுவதற்காக வைத்திருந்த கழுதை அவர்கிட்ட கொடுத்து, அந்த வெயில்ல இருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக வச்சிருந்த தலைப்பாகையும் கழட்டி அவர்கிட்ட கொடுத்து, இதை நீங்க போட்டுக்கங்க, இதை நீங்க பயன்படுத்திக்கங்கன்ட்டு கொடுக்குறார். கொடுத்த உடனே அப்துல்லா இப்னு உமரோடு இருந்த மக்கள் கேட்கிறாங்க, இல்ல அந்த கழுதை எப்பவுமே நீங்க இளைப்பாறுறதுக்காக வச்சிருக்கிறது இல்லையா, அந்த தலைப்பாக கடுமையான வெயில்ல இருந்து பாதுகாப்பு வருவதற்காக எல்லாம் நீங்க வச்சிருந்தீங்க, யாரோ ஒரு கிராமவாசி வந்த உடனே தூக்கி கொடுத்துட்டீங்களே அப்படின்னு கேட்கும் பொழுது அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர் யார் தெரியுமா, அவர் என் தகப்பனார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய நண்பர் அப்படிங்கிறார். என் தகப்பனாருடைய நண்பர், என் தகப்பனார் உயிரோடு இருக்கிற காலத்தில் அவரிடத்துல நல்ல முறையில் நடந்து கொண்டால் அந்த நட்பிற்கு மரியாதை செய்யும் விதமாக நான் அவருக்கு என்ன செஞ்சேன், இதை செஞ்சேன் அப்படிங்கிறார். யோசித்து பாருங்கள், தன் தந்தையின் நண்பரை கண்ணியப்படுத்தி இருக்கிறார்கள். தந்தையின் நண்பர்கள், இன்றைக்கு இருக்கிற தந்தையின் நண்பர்களை யோசித்து பாருங்கள். இன்னைக்கு நம்ம புள்ள உங்க ஃப்ரெண்டுன்னு யாரையாவது வீட்டுக்கு கூட்டிட்டு போனீங்கன்னா அந்த ஃப்ரெண்டோட உங்க புள்ள நடந்து கொள்கிற விதத்தை யோசித்து பாருங்கள். அது அவர்களுக்கு சில பேர் இருக்கிறாங்க, பார்த்த உடனே என்ன படிக்கிற, எத்தனை மார்க் வாங்குற, ஏன் ஃபர்ஸ்ட் மார்க்லாம் உன்னால வாங்க முடியாதா, வேற எதுலையும் சேர்ந்துக்கிட மாட்டியா, என்ன புக்கு படிக்கிற, புக்கு பேர சொல்லுன்னா ரொம்ப எல்லாம் டீப்பா இறங்குவாங்க. அந்த மாதிரி ஆட்களை பிள்ளைகளுக்கு பிடிக்காது. அப்படி இருக்கக்கூடாது. அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போறது. நார்மலா அந்த குழந்தைக்கு நீங்க என்ன பேசணும், அந்த குழந்தைகிட்ட நீங்க என்ன சொல்லலாம் அப்படின்னு பழகிற ஆளாக இருங்க. இப்ப இந்த பையனுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. தந்தையினுடைய தகப்பனை மன்னிக்கணும், தந்தையினுடைய நண்பர்களை இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள் எப்படி பார்க்கிறார்கள். நம்ம பாப்பாவுடைய ஃப்ரெண்டு, நம்ம அத்தாவுடைய ஃப்ரெண்டு, நம்ம அத்தாவுக்கு தெரிஞ்ச ஆள் அப்படின்னு வெளியில எங்கேயாவது தெருவில் பார்த்தா மரியாதையோ மதிப்போ கண்ணியமோ ஏதாவது இருக்குதான்னு யோசிச்சு பாருங்க. அப்போ எல்லா நிலையில இருப்பவர்களும் அவருடைய நண்பர்கள் என்ன செய்யணும், இந்த அடிப்படையில அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி அமைத்துக் கொள்ளவில்லை என்றால் மறுமை நாளில் புலம்புகிற புலம்பல்களில், ஐயோ நான் நேர்வழிக்கு வந்திருக்கணுமே, ஐயோ நான் தூதருக்கு கட்டுப்பட்டிருக்கணுமே, என் தலைவர் என்னை கெடுத்துட்டாரு, என் புள்ள என்னை கெடுத்துட்டானே, அல்லது என் காசு பணம் என்ன கெடுத்துருச்சு, என் பதவி என்ன கெடுத்துருச்சேன்னு எப்படியெல்லாம் புலம்புகிறோமோ அதே மாதிரியான ஒரு புலம்பல் இருக்கிறது. நாளை மறுமை நாளில் அநியாயக்காரர்கள் தங்கள் கைகளை கடித்து கொண்டவர்களாக சொல்வார்கள், எங்களுக்கு ஏற்பட்ட நாசமே, எங்களுக்கு ஏற்பட்ட கை சேதமே, அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் பின்பற்றி இருக்க கூடாதா, யா வைலதா யா வைலதா லைத்தனி லம் அத்தஹிது ஃபுலானன் ஹலீலா, இந்த நபரை நான் நண்பனாக எடுத்துக்கொள்ளாமல் இருந்திருக்க வேண்டுமே, உலகத்துல வாழும்போது இவனை போய் நண்பனா எடுத்துட்டனே, அவன் என்னை வழிகெடுத்துட்டானே, அவனோடு சேர்ந்து இன்னைக்கு நானும் நரகத்துல இருக்கிறேனேன்னு
இங்க புலம்புற மாதிரியே அங்க புலம்புவான். இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் புலம்புவான். சார் இவன் தான் சார் போக சொல்லிட்டா, சார் இவன் தான் சார் வா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டான்னு. இன்னைக்கு லைசன்ஸ் இல்லாம ஹெல்மெட் இல்லாம 3 பேரு 4 பேரு 2 பேரா காலேஜுக்கு போறாம 5 பேர் போறான் ஒரு வண்டியில. ஒரு பைக்ல 5 பேர் போறான். அது எப்படித்தான் அவங்களுக்கு உட்கார்றதுக்கு இடம் கிடைக்குன்னே தெரியல. இப்ப இன்னைக்கு எப்படி இறங்கிட்டா கெஞ்சிரானோ, இங்க இருக்க ஆட்கள்கிட்ட கெஞ்சிரானோ, அது மாதிரி அங்க போய் கெஞ்சுகிறான். அல்லாஹ்வே, ஐயோ எனக்கு ஏற்பட்ட நாசமே, எனக்கு ஏற்பட்ட கேடே, இவனை நண்பனாக எடுக்காம நான் இருந்திருக்கணுமேங்கிற புலம்பல் அங்கேயும் நடக்கும். அப்படியான புலம்பலில் இருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால், அப்படியான நிலையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் நண்பர்களை நல்ல முறையில் அமைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு அல்லாஹ்வை சொல்லுபவனை, அல்லாஹ்வுடைய தூதரை சொல்லுபவனை, மார்க்கத்தை சொல்லுபவனை நண்பனாக ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்களும் அப்படிப்பட்ட நண்பர்களாக மாறிக்கொள்ளுங்கள். அப்படியான நல்ல வாய்ப்பினை வல்லல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லோருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வஸ்தக்ஃபிரு அன்னி வ அன்கும் வ அன் ஸாயிரில் முஸ்லிமீன வல் முஃமினீன அஜ்மஈன் இன்னஹு கஃபூருர் ரஹீம். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மான் இன்னக அன்தல் வஹ்ஹாப். யா முகல்லிபல் குலூப் ஸபித் குலூபனா அலா தீனிக். யா முஸ்ஸரிஃபல் குலூப் ஸரிஃப் குலூபனா அலா طاعتك. اللهم اعز الاسلام والمسلمين واذل الشرك والكفرة والمشركين فانصرنا على القوم الكافرين. ان الله يأمر بالعدل والاحسان وايتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. ولذكر الله اكبر والله يعلم وانتم بما تصنعون.